ஹாய். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் இசட் பண்ணுவோம். அதாவது அன்டூ பண்ணுவோம். ரைட்? நம்ம வந்து டாக்குமெண்ட்லயும் சரி, இல்ல ஃபோல்டர்ஸோ, இல்ல அப்ளிகேஷன்ஸ் எதுலனாலும் நம்ம இந்த அன்டூ பண்ணுவோம். ரைட்? ஸோ அன்டூ இல்ல அப்டின்னா அவ்வளோதான் அப்டிங்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாய் போடுறேன். அப்புறம் வந்து ஹலோ அப்டின்னு நான் சொல்லி போடுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு கண்ட்ரோல் இசட் குடுத்தேன் அப்டின்னா, அந்த ஹலோவும் போயிடும், ஹாயும் போயிடும். ரைட்? ஸோ இப்ப திரும்பவும் நான் ஹாய், அப்புறம் ஹலோ, அப்புறம் 1, 2, 3 அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்ப இங்கேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நான் நோட்பேட் பிளஸ் இது நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் எதுனாலும் இருக்கு. இல்லன்னா கீவேர்ட் வந்து கண்ட்ரோல் இசட். இப்ப நான் இத குடுத்தேன் அப்படின்னா எனக்கு போயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ இந்த அன்டூக்கு பின்னாடி, இந்த கண்ட்ரோல் இசட்டுக்கு பின்னாடி நடக்கிற டிசைன் என்ன? அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இல்ல கான்செப்ட் ஆகட்டும், அந்த சிஸ்டம் டிசைன் என்ன? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் டிசைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல மெயினா யூஸ் ஆகுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக். ஸோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நம்ம இந்த எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரோல் இசட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் தென் LIFO லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு. என்ன தெரியுங்களா? பிளேட் எடுக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த யூஐ உங்களுக்கு வேணும். இதுல நீங்களும் போய் இதுல வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வேணும்னா நம்மளோட டேபிள் நாட் ஃபவுண்ட் வெப்சைட்ல இருக்கு. ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. ஸோ ஜென்ரலா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, புஷ் பாப் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பிளேட் அடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ பிளேட் ஏ வச்சாச்சு. அதுக்கு மேல பிளேட் பிய வைக்கிறேன். அதுக்கு மேல பிளேட் சிய வைக்கிறேன். அதுக்கு மேல பிளேட் டிய வைக்கிறேன். இப்போ வந்து பிளேட் எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஷெல்ஃப்ல அடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு கூடைக்குள்ள அடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வெளியில எடுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டா வச்ச பிளேட்ட தான் ஃபர்ஸ்ட்டா வெளியில எடுக்கணும். அதனால தான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்னு சொல்லுவோம். இல்ல கௌதம், நான் மேல இருக்க பிளேட் எல்லாம் நல்லா இப்படி புடிச்சு வச்சுக்கிட்டு அடியில இருந்து உருவுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு கூடைக்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா பாப். ஸோ பாப் ரிமூவ் டாப் பிளேட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ இப்ப நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, சி வந்து டாப் ஆயிடும். திரும்ப இதை ரிமூவ் பண்ணனா பி வந்து டாப் ஆயிடும். இதை ரிமூவ் பண்ணனா பிளேட் ஏ வந்து டாப் ஆயிடும். ரைட்? ஸோ அதுதான் இங்க சைட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வைக்கும்போது அதுக்கு பேர் புஷ். ஓகே. ஸோ இப்போ பிளேட் ஏ, பிளேட் பி, பிளேட் சி போடும்போது இங்க புஷ் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இதுவே நான் ரிமூவ் பண்றேன் பாப்ன்றப்ப இங்க பாப் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம கண்ட்ரோல் இசட்லயும் அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ கண்ட்ரோல் இசட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ஹலோன்னு போட்டேன், ஹாய்னு போட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கண்ட்ரோல் இசட்ல சில ஆக்டிவிட்டி பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹலோன்னு வந்து டைப் பண்றேன். இது வந்து அந்த ஸ்டாக்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து நான் வந்து அடுத்து அந்த ஹலோ வந்து போல்டு பண்றேன். அடுத்து போல்டோட ஒரு டாஸ்க். இப்போ அதுக்கப்புறம் நான் அதை டெலீட் பண்றேன். இப்போ டெலீட் ஒரு டாஸ்க். இப்போ இது மூணும் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஹலோ போடுறேன், போல்டு பண்றேன், அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன் அந்த வேர்டையே. இப்போ இது வந்து என்ன ஆகும்னா அண்டூல இருக்கு. இப்போ நான் வந்து அண்டூல இருக்கு. இப்போ ரீடு பண்ணணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே போனோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஹலோ, அப்புறம் 1, 2, 3. ஸோ இது கண்ட்ரோல் இசட் குடுத்துட்டேன் அப்படின்னா, அன்டூ ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ரீடுக்கு பாருங்க. இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரீடு. இப்போ ரீடு குடுத்தேன்னா, நான் அன்டூ பண்ணது திரும்ப ரீடு ஆயிரும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த டைப் பண்ணேன். அப்புறம் கண்ட்ரோல் இசட் குடுத்து அத அன்டூ பண்ணிட்டேன். திரும்பவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த அன்டூ பண்ணத திரும்பவும் நான் ரீடு பண்றேன். ரைட். சரி. இப்போ இங்க திரும்ப போலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் இசட் இப்போ நம்ம இதுல அன்டூ ஸ்டாக்ல இருக்கு. ஓகே. ஸோ நான் வந்து ஹலோ பண்றேன், போல்டு பண்றேன், அந்த வேர்ட வந்து டெலீட் பண்றேன். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நான் திரும்பவும் அன்டூ பண்ணணும். அன்டூ பண்ணணும்னா டெலீட் பண்ண வேர்ட் எனக்கு திரும்ப வரணும். அப்ப டெலீட் வந்து ரீடுக்கு போயிரும். இங்க பாருங்க. அன்டூ பண்ணோனே அந்த டெலீட் வந்து ரீடுக்கு போயிடுச்சு. அடுத்து வந்து போல்டையும் நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே. போல்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. போல்டும் இங்க போயிருச்சு. இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் கதையில ஒவ்வொன்னா அழிப்பான் பாத்தீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து ஹலோ தான் இருக்கு. ஸோ அதுவும் எனக்கு வேணாம். எல்லாத்தையும் அன்டூ பண்ணியாச்சு. எல்லாம் ரீடுக்கு போயிருச்சு. இப்போ நம்ம இந்த நோட்பேட்ல நான் காமிச்ச அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ ஹலோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம போல்டு. இப்போ இது ஒவ்வொன்னா நான் வந்து கண்ட்ரோல் இசட் குடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரீடுக்கு போய்க்கிட்டு இருக்குது. ரீடுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இங்க ரீடு வந்து நமக்கு எனேபிள் ஆயிருக்கு. திரும்பவும் இப்போ நான் வந்து ரீடுல இருந்து வர வைக்கணும். இப்போ நீங்க பாருங்க. கண்ட்ரோல் ஒய் ரீடு. இப்போ குடுத்தேன் அப்படின்னா, ஒவ்வொன்னா வரும். ஃபர்ஸ்ட் ஹலோ வரும். ஏன்னா அத தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து போல்டு வரும். அதுக்கப்புறம் வந்து டெலீட் வரும். ரைட். இப்போ இந்த அன்டு அண்ட் ரீடுல ஒரு ஒரு குட்டி விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹலோ அப்படின்னு நான் போடுறேன். அடுத்து வந்து ஹாய்ன்னு போடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அன்டு பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அன்டு பண்ணிட்டேன். இப்போ நான் அன்டு பண்ண உடனே ரீடு பண்ணணும். இப்போ அன்டு பண்ணதுக்கு அப்புறம் நான் நடுவுல போயிட்டு கௌதம் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வைங்களேன். நீங்க வேற ஒரு நியூ ஆக்ஷன உள்ள அன்டுக்கு ரீடுக்கு நடுவுல கொண்டு வரீங்கன்னா, ரீடுல இருக்கிறது போயிரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம நுண்ணிப்பா பார்த்ததில்ல. ரைட்? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சிஸ்டம் டிசைனும் என்னன்றது இன்டர்வியூல கேட்கறாங்க. ரைட். ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா,
லைக் நீங்க ஒண்ணு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுதும் இங்க அதுக்கான டெஃபினிஷன் வரும். ஸோ இது ஃபுல்லாவே நம்ம புஷ் பண்றோம். அண்ட் தென் வந்து நம்ம வந்து திரும்பவும் வந்து அன்டு பண்ணும்பொழுது பாப் பண்றோம். ஸோ நம்ம எங்க வந்து புஷ் பண்றோம் அப்படின்னா அன்டு ஸ்டக்குக்கு புஷ் பண்றோம். அண்ட் தென் நான் வந்து அன்டு பண்ணும்பொழுது நம்ம அதை எங்க பண்றோம்னா லைக் நம்ம வந்து அன்டுல இருந்து அதை பாப் பண்ணி ரீடுக்கு புஷ் பண்றோம். அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ரீடுல இருந்து பாப் பண்றோம். பாப்னா எடுக்கிறது அண்ட் அன்டுக்கு புஷ் பண்றோம். ஓகே ஃபைன். ஸோ 3 ஃப்ளோஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து டூ ஆக்ஷன் புஷ் டு அன்டூ ஸ்டாக் ரீடு ஸ்டாக்ஸ் கெட் வைப்டு. ஸோ ரீடு ஸ்டாக் எப்போ வைப் ஆகும்? நீங்கள் அன்டூக்கு ரீடுக்கு நடுவில் புது ஆக்ஷனை கொண்டு வந்தீங்கன்னா அது போயிடும். ஓகே. ஸோ கண்ட்ரோல் இஸ் இட் பாப் ஃப்ரம் அன்டூ புஷ் டு ரீடு. அதே மாதிரி கண்ட்ரோல் ஒய் இப்போ பாப் ஃப்ரம் ரீடு அப்படியே வைஸ் வெர்ஷா புஷ் டு அன்டூ ஸ்டாக். ஓகே. ஸோ கண்ட்ரோல் இஸ் இட் பொறுத்த வரைக்கும் 3 ஆப்ரேஷன் தான். புஷ்ஷு பாப்பு அதுக்கப்புறம் எல்ஐஎஃப்ஓ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் முடிஞ்சு போச்சு. ரைட். ஸோ அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் நம்ம முதவே பார்த்தோம். ரைட். ஸோ இப்போ இந்த பார்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சிஸ்டம் டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம ஒரு ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுக்கணும். பேக் எண்ட்ல இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு. பிகாஸ் பைத்தான்ல இது 2 லைன் கோடு தான். ஸோ நம்ம கோடு பார்க்க போறதில்ல. அதனால தான் நான் கோடு காமிக்கல. பட் வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் இன் திஸ் வே. ஸோ நீங்க என்னோட tablenotfound.comக்கு போயிட்டு நீங்க லேர்ன் கிளிக் பண்ணீங்கன்னா சிஸ்டம் டிசைன் கண்ட்ரோல் இசட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வரும் கூடிய சீக்கிரத்தில். ஸோ அதில் நீங்க இந்த அனிமேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல எஸ் கண்டினியூன்னு போடுங்க. ஸோ தட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சிஸ்டம் டிசைன் இல்லை சீக்வல் பைத்தான்ல கூட இந்த மாதிரி பேக் எண்ட்ல அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ என்னோட சேனல்ல நிறைய மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸ் இருக்கு. 8 மணி நேரத்துக்கு 9 மணி நேரத்துக்கு பைத்தான் சீக்வல்னு எல்லாத்தையும் போய் பாருங்க. அண்ட் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டும் 17 மணி நேரத்துக்கு நான் கோர்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் அதையும் போய் பாருங்க. அண்ட் என்னோட லிங்க்டின்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.